மருமகள் சமைத்து போடும் உணவை தின்று வெட்கம் கெட்டு உயிரை காக்க வேண்டிய அவசியமில்லை. காலையில் மகனும் மருமகளும் வெளியில் போன பின்பு அருகில் இருந்ததொரு டீக்கடையில் பன்னும் தேநீரும் வாங்கி சாப்பிட்டார். பகல் உணவுக்கு சற்று தொலைவில் இருந்ததொரு ஹோட்டலில் சாப்பாட்டை முடித்து கொண்டார். இரவு மகன் சாப்பிடும் முன்பே தமது அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டார். எத்தனை நாள் இப்படி பிடிவாதம் செய்ய போகிறார் என்று மருமகள் வாளாதிருந்தாள். ஆனால் மாத முடிவில் மேஜை மீது சாப்பாட்டு செலவுக்கு என்று எழுதிய கடிதத்துடன் 300 ரூபாய்களை அவர் வைப்பதை எடுத்து தன் கைப்பைக்குள் போட அவள் மறக்கவே இல்லை. வெட்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை. வேலைக்காரி கிளம்பியதும் அவர் தினமும் வீட்டை பூட்டிக் கொண்டு பத்திரிகையில் பார்த்த வாடகைக்கு விடப்படும் என்னும் இடங்களை பார்வையிட போய் வந்தார். அவரது பென்ஷன் தொகையில் வாடகை கொடுத்து எடுப்புச் சாப்பாட்டில் காலம் ஓட்டுவது கடினம் என்று புரிந்தது. ஒரே ஒரு அறைக்கு சில இடங்களில் 200 ரூபாய் வாடகை கேட்டனர். சுயம்பாகம் செய்து கொண்டு ஒன்று குடித்தனத்தில் ஒடுங்கிக் கொள்ளலாம் என்றாலோ அவருக்கு பாலை கேஸ் அடுப்பில் ஏற்றி காய்ச்சி வைக்கவும் பழைய குழம்பை சுட வைக்கவும் தான் தெரியும். மீனாட்சி பலமுறை அவரை வேடிக்கையாக சாடியிருந்தாள். நான் போனப்புறம் நீங்க ரொம்பவும் திண்டாட போறீங்க. ஒரு சோறு பொங்கி குழம்பு வைக்க தெரிஞ்சுக்கிறது எப்பவும் நல்லது. அதை பற்றி இப்போது எண்ணி பயன் என்ன? அன்று ஒரு நாள் மாலை பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு மிகவும் களைப்புடன் பஸ் நிலையத்திற்கு வந்தார். எதிர்பக்கமாக வந்த பஸ்ஸிலிருந்து இறங்கி தெருவை கடந்து வந்த மஞ்சுளாவை பார்த்து திகைத்து போனார். அந்த கலவரமான சம்பவத்திற்கு பின் மஞ்சுளாவும் அவள் கணவனும் புறநகர் பகுதியில் எங்கேயோ தடிக்குடுத்தனம் செய்வதாக கேள்விப்பட்டார். அவர்களை தேடிக்கொண்டு போய் பார்த்து விசாரித்து வர அவருக்கு நேரம் இருக்கவில்லை. சார், என்ன எழைச்சு போயிட்டீங்க? எங்க எப்படி என்று விசாரித்தபடி அருகில் வந்து நின்றாள் மஞ்சுளா. பச்சை வண்ண நைலக் சேலை உடுத்தி கொண்டு தோளில் பையும் கையில் சிறு பிளாஸ்டிக் டப்பாவுமாக நின்ற அந்த பெண் முன்னை விட உப்பி இருந்தாள். கண்ணக்கதுப்புகளில் செம்மை படர்ந்து கண்களில் அலாதியான ஒரு பளபளப்புடன் முன்னை விட அழகாகவே காணப்பட்டால். முகத்திலே மகிழ்ச்சி களை கட்டியிருந்தது. என்னம்மா, எப்படி தனி கொடுத்தனவருக்கு கேட்டபோது அவள் மெல்ல தலை நிமிர்ந்து அவரை வெட்கத்துடன் பார்த்தாள். தனி குடுத்தனத்துக்கு வீட்டுக்கு 3 மாச வாடகை முன்பணமா கட்டினது வீணாகி போச்சு. போய் நாங்க குடுத்தனம் தொடங்கிய ஒரு வாரத்துக்குள்ள அவரது அம்மா வந்து எங்களை தம்மோடு இருக்க சொல்லி அழுது கூடவே அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நானும் அவரும் நுங்கம்பாக்கத்துல தான் வசிக்கிறோம். உன் மாமியார் அத்தனை சுலபமா மனம் மாறிட்டாங்களா? பிள்ளைய பிரிஞ்சு அவங்களால தனியா இருக்க முடியல. என்னை கலந்து ஆலோசிச்சு நல்லா கல்யாணத்தை பண்ணி நடத்திருக்கலாம் இல்லையா? ஏதோ அவசரப்பட்டு தப்பு செஞ்சிட்டீங்க. அதுக்காக நாம இப்படி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மூலையே இருக்க வேணாம்னாங்க. பரவாயில்லையே, கேட்க சந்தோஷமா இருக்கு. உன் மாமியார் உன்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாங்க? ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாங்க. பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர ஆசையா இருக்குன்னு சொன்னேன். காலையில என் கணவரோட ஸ்கூட்டர்ல போய் இறக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட சொன்னாங்க. அவங்களுக்கு தனியா உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கலையா? என் அம்மா மாமியாருக்கு கொஞ்சம் செஞ்சு கிளறி இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அனுப்பியிருக்காங்க. சம்பந்திங்க எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. சிரித்தாள் மஞ்சுளா. அப்போ நான் தான் வேறாகிட்டேன்னு சொல்லு. சிவசாமி லேசாக முறுவலித்தார். இல்ல, உங்க மேல இப்போ என் மாமியாருக்கு எந்த விதமான கோபமும் இல்ல. ஆமா, வீட்டுக்கு தானே போக போறீங்க? என்னோட பஸ்ல நுங்கம்பாக்கம் வாங்க, காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, நீ இப்போ கூப்பிட்டதே சாப்பிட்டதை போல நிறைவு கொடுக்குது. நீ சுகமா இருக்கிறத கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சமயம் வரும், அப்போ வந்து பார்க்குறேன். வரட்டுமா என்று வேகமாக வந்து நின்ற பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். அன்று பகல் உணவு எதுவும் சாப்பிடாது அவர் வீடு தேடும் படலத்தில் மும்முரமாக இருந்தார். மண்டையை பிளந்த வெயிலில் குடை கூட இல்லாது தலைமேல் துண்டை போட்டுக்கொண்டு நடந்த களைப்பில் அவருக்கு லேசாக தலையை சுற்றியது, வயிற்றை கிள்ளியது. பஸ் போகும் வழியில் 3வது ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தால் அருகில் உள்ள ஹோட்டல் இருப்பதாக நினைவு. அங்கே போய் வயிற்றுப்பாட்டை கவனித்து கொண்டு விட்டு பின்னர் தான் வீடு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தவராக பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். 3வது ஸ்டாப்பிங் பஸ் நின்றதும் இறங்கியவர் உடம்பு சக்கையாகிவிட்டது போன்றதொரு உணர்வில் கால்கள் தடுமாற பாதையோரமாக நடந்தார். பளிச்சென்று முகத்தின் மீது வீசிய வெயிலில் கண்கள் கூச தம்முன் ஏதோ பூச்சிகள் பறப்பது போன்ற பிரம்மையில் தள்ளாடத் தொடங்கியவர் ஒரு சில நொடிகளில் தம்மை சுற்றிலும் இருள் பரவிவிட்டதொரு திகைப்பிலே சுருண்டு பாதை ஓரத்திலே கீழே விழுந்து விட்டார். டமார் என்று தலை எங்கேயோ மோதிக்கொண்ட வலி, கன்னத்திலே சூடாக ஏதோ பரவிய நினைவு, பின்னர் எங்கும் இருள். என்ன இது? ஒரு கிணற்றுக்குள்ளிருந்து மேலே எழும்புவதைப் போல இத்தனை நேரம் இருட்டாக இருந்த ஒரு பள்ளத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி மேலே விரையும் ஒரு விசித்திரமான உணர்வு. வின் வின் என்ற நெற்றி ஓரத்திலே ஏன் வலிக்கிறது?
கண்களை திறந்து பார்த்தார் சிவசாமி. எல்லாம் மங்கலாக புகைப்படலத்துக்குள்ளே தெரிவது போன்று இருந்தது. மெல்ல மெல்ல பார்வை பளிச்சிட்ட போதுதாம் எங்கேயோ ஒரு பொது இடத்தில் ஒரு கட்டிலின் மீது படுத்திருப்பதை உணர்ந்தார். என்ன வேடிக்கை இது? கனவு காணவில்லையே. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். இப்போ மயக்கம் இல்லையே. கேட்ட குரல் வந்த திசையை பார்த்தார். அருகில் சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்தார். நீங்க பாதையோரத்துல மயங்கி விழுந்துட்டீங்க. மெல்லிய குரலில் சொன்னவளை கூர்ந்து பார்த்தார். வெள்ளிக்கம்பிகளாக கருப்பு முடியிடையே நரை ஓடிய கூந்தலை கோடாலி முடிச்சிட்டு கொண்டு பளிச்சென்ற குங்குமப்பொட்டுடன் தெரிந்த அவளுக்கு வயது 50க்கும் மேலிருக்கும் என்று முகத்தில் இருந்த சுருக்கங்கள் கூறின. ஆனால் புன்னகையில் களை கட்டிய முகம். நெற்றியில லேசாக காயம் ஏற்பட்டு ரொம்ப இரத்த கசிவு ஏற்பட்டுடுச்சு. டாக்டர் ஒரு தையல் போட்டிருக்காரு. சட்டென்று தமது நெற்றி ஓரத்தை தொட்டு பார்த்து கொண்டார். வலது பக்கம் காதிற்கு மேல் நெற்றி ஓரத்தில் பட்டையாக ஒரு பிளாஸ்டரி ஒட்டப்பட்டிருந்தது கையில் தென்பட்டது. மெல்ல எல்லாமே நினைவில் எழுந்தது. அவர் பஸ் நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு நடக்கும்போது வெயில் தாங்காது மயங்கி விழுந்து விட்டிருக்கிறார். நெற்றியில் காயம். அவர் கேட்கும் முன்னே அவள் பேசினாள். சாமான் வாங்கிட்டு ரிக்ஷாவில் வீடு திரும்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு கூட்டம் உங்களை சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்க ரத்தம் நெற்றியிலிருந்து ஓட நீங்க நினைவில்லாம மயங்கி கிடந்ததை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாரும் உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்களே. தெரிஞ்ச சங்கதிதான். உங்க பையில் இருந்த பர்ஸை எடுக்க ஒருவன் அடடா கீழே விழுந்து கிடக்கிறாரே கிழவர்னு பரிதாப நாடகம் போட்டு குனிஞ்சி எடுக்க. இது மாதிரி ஏமாத்து பேர் வழிகள், எத்தர்கள், திருடர்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும். உடனே ரிக்ஷாவிலிருந்து இறங்கி ரிக்ஷாக்காரர் உதவியோடு உங்களை தூக்கி அதில் போட்டு கொண்டு வந்துட்டேன். யாரும் அதை கண்டுக்கலையா? சொந்தக்காரர் போல இருக்குன்னு வழி விட்டு விலகி நின்றுட்டாங்க. நீங்க வந்து உதவி செய்யாம இருந்தா நான் அப்படியே கிடந்திருப்பேன். பிறகு சாவகாசமாக ஒரு போலீஸ்காரர் வந்து என்னை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருப்பார். அதுக்கு நடுவில் ரத்த இழப்பு அதிகமாக போயிட்டா அப்படியே போயிட்டு இருப்பேன். நம்ம சமூகம் ரொம்ப மாறி போயிருக்கு. நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி போற ஒரு குணம் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சாதாரண சிறு காயமா இருந்தா பரவாயில்ல. பெரிய காயம் மண்டையில ஏற்பட்டு மனிதன் மயங்கி கிடந்தா அவனுக்கு உதவ போய் பிறகு தொடர்ந்து பல தொல்லைகள் என்று விலகி போயிடுறாங்க. அது கிடக்கட்டும். உங்களுக்கு மட்டும் ஏன் என்னை தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டி சிகிச்சை செய்யணும்னு ஒரு பொறுப்பு? என் வாழ்க்கையில நான் நல்ல காரியங்களே செஞ்சதில்லை. இனி ஆகிலும் இருக்கும் காலத்தை நல்லது செய்து நிறைவோட வாழ ஆசைப்படுறேன். நீங்க யாரு? நான் எங்க இருக்கேன்? இப்போ நேரம் என்ன? இதுகளை தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்ல முடியுமா? என் பேர் ரேவதி. இது எனக்கு நடுவில் வச்ச பெயர். சொந்த பெயர் சர்க்குணம். இப்ப எனக்கே என் பெயர் மறந்து போயிட்டுதுன்னா வியப்பில்லை. திருவல்லிக்கேணி தியாகராஜன் தெருவில் 5ஆம் நம்பர் வீட்டில் இருக்கீங்க. இப்போ நேரம் மாலை 5 மணி அடிச்சு 30 நிமிஷம். இத்தனை நாள் நான் தூங்கிட்டு இருந்தேனா? டாக்டர் ஊசி போட்டார். அந்த மருந்தின் நன்மையால கொஞ்ச நேரம் நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு பால் சாப்பிட கொடுக்க சொன்னார் டாக்டர். தயாரா பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு நொடியில குளுக்கோஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, எனக்கு வீட்டுக்கு கிளம்பணும். உங்களுக்கு ஏன் சிரமம்? 2 நாள் நீங்க நடமாடாம ஓய்வா இருக்கணும். தலையில அடிபட்டு இருக்கான்னு தெரியணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அதனால இந்த நிலையில நீங்க வெளியில போகக்கூடாது. அந்த பெண்மணி ஒரு ஸ்டீல் டம்ளரில் பாலை நிறைத்து மரத்தட்டில் வைத்து கொண்டு வந்தாள். முதல்ல இதை சாப்பிடுங்க உபசரித்தாள். மீனாட்சிக்கு பின் ஹோட்டல் சர்வரை தவிர அவருக்கு யாரும் உட்கார வைத்து எதையும் சாப்பிட தந்ததில்லை. சர்வர் கூட கடமைக்காக சில சமயம் சட்னி கிண்ணத்தை கொண்டு வந்து வேகமாக டக் என்று வைப்பார். வேற என்ன வேணும்? எந்திர கதியில் கேட்பார். முன்பின் தெரியாத இந்த பெண்மணி எத்தனை சிரத்தையுடன் மிகவும் அனுதாபத்துடன் அன்புடன் அவரை கவனித்துக் கொள்கிறாளே. பாலை பருகி முடித்ததும் டம்ளரை கீழே வைத்தார். மஞ்சள் வெயில் முற்றத்து சுவரிலிருந்து கீழே இறங்கி கொண்டு வருவதை கவனித்தார். இன்னும் 2 நாட்கள் அவர் ஓய்வாக அங்கேயே இருக்க வேண்டுமா? அவரை அங்கே தங்க வைத்துக் கொள்ள அப்படி அந்த பெண்மணிக்கு லாபம் எதுவும் ஏற்பட போறதில்லையே. ரேவதி அம்மா, இந்த வீட்டில் உங்க குழந்தை, கணவர் எல்லாரும் இருப்பாங்க. நான் கூடத்துல இப்படி முடங்கி கொண்டு கிடந்தா சங்கடமா இருக்குமே. மேலும் என்ன காணாம என் மகன் கவலைப்படுவானே. ரேவதி மெலிதாக சிரித்தாள். இந்த வீட்டில் என்னை தவிர யாரும் கிடையாது. அதனால உங்களால எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது. உங்க மகன் வசிக்கும் இடத்தின் முகவரியை தந்தா நான் போய் சொல்லிட்டு வரேன். டெலிஃபோன் எண் இருந்தா சொல்லுங்க. கூப்பிட்டு நிலைமையை விளக்குறேன். அவர் வந்து உங்களை பார்த்துட்டு போகட்டும். 2 நாள் கழிச்சு டாக்டர் கவலைக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம். நான் செய்த உபகாரம் வீணாயிடக்கூடாது என்றதுதான் என் கவலை.
அவளது குரல் இதமாக நெஞ்சை வருடியது. இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் அவரது மருமகள் பாமா என்ன செய்திருப்பாள்? குடை கூட இல்லாம அப்படி வெயில்ல எங்க போயிருந்தீங்க? போட்ட சோத்தை தின்னுட்டு வீட்டோட நிழல கிடக்க யோகம் இல்ல. அடுத்த வீட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்தது போதாதது போல இப்படி தலையில அடிபட்டு கொண்டு நான் வேலைக்கு போறதா உங்களை கவனிக்கிறதா என்று உரக்க கத்தி இருப்பாள். பேசாம ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிடலாம், 4 நாள் இருந்துட்டு வரட்டும் கிரிதரன் சொல்லி இருப்பான். ஆஸ்பத்திரிக்கு யார் பணம் கட்டுறது? அவரது பென்ஷன்ல இருந்து கட்டட்டும். ஆமா, பெரிய பென்ஷன். பெரிய நர்சிங் ஹோம்ல விஐபி அறையில வச்சுதான் கவனிக்கணும். ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிட்டா போதுமா? போய் யார் பார்த்துட்டு வர்றது? இவரால ரொம்ப தொந்தரவு. முணுமுணுத்து கொட்டி இருப்பாள். தலைவலி, காய்ச்சல், இருமல், தும்மல் இவைகள் எல்லாம் பாமாவுக்குத்தான் வரலாம். ஒரு சிறு தலைவலிக்கு அவள் தலையில் ஒரு கைக்குட்டையை இறுக்கி கட்டிக்கொண்டு படுக்கையில் கிடந்தபடியே கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வந்து தர முடியுமா? கதவை சாத்திட்டு போய் மருந்து கடையில டாக்டர் கொடுத்துட்டு போயிருக்கோம் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து வாங்கிட்டு வரீங்களா? ஆர்ப்பாட்டம் செய்வாள். மகன் அதற்கு மேல் ஒரு சிறு வலி கூட தாங்க முடியாது. முதுகு வலிக்கிறதே, ஐயோ சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க. ஃபோன் வேலை செய்யாட்டி போய் மருந்து கடை ஃபோனை உபயோகிச்சு சீக்கிரம் வர சொல்லுங்க, வலியில துடிக்கிறனே. அவருக்கு எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் வெளியே சொல்லிக் கொள்ளாது படுக்கையிலே சுருண்டு கொண்டு கிடக்க வேண்டும். தாமே போய் தேவைப்பட்ட மருந்துகளை வாங்கி விழுங்க வேண்டும். தமக்கு மீறிய சங்கதியாக இருந்தால் பாலிகிளினிக்கிற்கு சென்று தாமே பணத்தை செலவழித்து சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். இருட்டிக்கிட்டு வருது, தொலைபேசி என்ன தெரிவிச்சா என்று ஞாபகப்படுத்தினாள் ரேவதி. வாய்விட்டு சிரித்து விட்டார் சிவசாமி. வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் அவருக்கு அப்படி ஒரு சிந்தனை. எங்கேயாவது 4 நாள் தொலைந்து போக வேண்டும். மகன் அவரை பற்றி கவலைப்படுகிறானா, மருமகள் தேடுகிறாளா என்று தூர இருந்து கவனிக்க வேண்டும் என்றதொரு அலாதியான ஆவல். அதற்கு இப்படி தானாக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டதே. ஏனம்மா, நான் இங்கே தங்கியிருந்தா உங்களுக்கு சங்கடம் ஏதும் ஏற்படாதே என்று கேட்டார். நீங்க எழுந்து உடனே வீட்டுக்கு போகணும்னு கிளம்பினாதான் மனசங்கடம் ஏற்படும். செய்த உதவி பலனில்லாம போயிடுமோன்னு வீண் கவலையில மன கஷ்டப்படுவேன். என் மகன் வெளியூருக்கு வேலை சம்பந்தமா சுற்றுப்பயணம் செய்ய புறப்பட்டிருப்பான். அதனால என்னை பற்றிய தகவலை சொல்ல அவனை தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியாது. நீங்க சொன்னபடி நான் இங்கேயே 2 நாள் தங்கிடுறேன். மருந்துக்கு டாக்டருக்கு உண்டாகும் செலவை பிறகு மாதம் பிறந்த பிறகுதான் என் பென்ஷன்ல இருந்து கட்ட முடியும். சம்மதமா? இப்ப யார் உங்களிடம் இது பத்தி பேசினாங்க? கவலை இல்லாம நான் கொடுக்கும் உணவை சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்துருங்க. படிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து தரேன். புத்தகங்கள் கூட வச்சிருக்கீங்களா? புத்தகங்கள், சங்கீதம் கேட்பது, தொலைக்காட்சி பார்ப்பது இவைகள் தானே என் பொழுதுபோக்கு. என் வீட்டு வேலையை நானே கவனிச்சுக்கிறதால முன் போல நிறைய படிக்க எனக்கு இப்போ நேரம் கிடையாது. என்ன புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னாக்கா, ரீடர்ஸ் டைஜஸ்ட் கண்டென்ட் வால்யூம்ஸ் 50க்கு மேலே இருக்கு. தமிழ் வார பத்திரிகைகள் சிலவற்றை பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்ணதாசனின் இயேசு காவியம், டால்ஸ்டாய், ஆஸ்கர் வைல்ட், உமர் காவியம், கலீல் ஜிப்ரான். அவள் அடுக்கிக் கொண்டே போக திகைப்புடன் அவர் எழுந்து உட்கார்ந்து விட்டார். ரொம்ப படித்தவள் போல் இருக்கிறதே. கண்ணதாசன் அவர்களின் இயேசு காவியத்தை கொஞ்சம் இரவல் கொடுத்தா படிச்சுட்டு இதோ என்று சிரித்தபடி அவள் உள்ளே சென்று புத்தகத்தை கொண்டு வந்தாள். புத்தகங்களை படிக்க தெரிந்துவிட்டால் மட்டும் போதாது, அவைகளை பத்திரமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தியது அந்த புத்தகம். அழுத்தமான பிளாஸ்டிக் அட்டை போட்டு மிகவும் பத்திரமாக வைத்திருந்தாள் ரேவதி. புத்தகத்தை படித்ததும் நடுவே ஞாபகத்திற்கு வைக்க அழகான ஒரு குறிப்பு அட்டை பட்டு கயிற்றில் கட்டப்பட்டு பிளாஸ்டிக் அட்டையுடன் பிணைக்கப்பட்டிருந்ததை கண்டார். தேவைப்பட்ட அளவிற்கு மின்விசிறியை சுழலவிட்டு குழல் விளக்கை பொருத்தினாள். சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டு படிக்க சௌகரியமான சுத்தமான உரைகள் போட்ட தலையணைகளை கொண்டு வந்து கட்டிலில் அவர் முதுகுப்புறத்தில் வைத்து உபசரித்தாள். புத்தகத்தை புரட்டியபடி அவர் தம்மை சுற்றிலும் பார்வையை ஓட்டினார். அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஓட்டுக்கூரை வீடு, அந்த காலத்து பாணியில் கூடம், தாழ்வாரம், அதையொட்டிய அறைகள் பின்பக்கம் என்று இருந்தது. ஆனாலும் சுவர்கள் பளிச்சென்று புது சாயத்துடன் சுத்தமாக காணப்பட்டது. முற்றத்தரை துப்புரவாக பெருக்கப்பட்டு படுசுத்தமாக காணப்பட்டது. பாதுகாப்புக்காக சமீபத்தில் தான் முற்றத்தில் கம்பிகள் போட்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார். இந்த வீடு உங்களுடையதா அல்லது அவர் கேட்கும் முன் சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தபடி பதிலளித்தாள் ரேவதி. சில வருஷங்களுக்கு முன் இருக்கட்டும் என்று வாங்கி போட்ட வீடு. சமீபத்தில் நான் குடியேறி சீர்திருத்தி இருக்கிறேன். சொந்த வீடுதான், இடித்து தள்ளி மாடியாக கட்ட வசதி இல்லை என்று சிரித்தாள். இதுக்கு என்ன குறைச்சல்? நல்லா இருக்கே.
சொல்லியபடி மீண்டும் கண்களை நாலாபுறமும் ஓடவிட்டார் சிவசாமி. அவர் படுத்திருந்த கட்டில் கிடந்த சுவரிலே தொங்கிய அழகான மீனவ பெண்ணின் சித்திரம் எளிமையான அந்த சூழ்நிலைக்கு மிக்க பொருத்தமாக தெரிந்தது. மூலையில் ஒரு தேக்கு முக்காலி மீது பல பலவென்று ஒளியிட்ட பித்தளை பூத்தொட்டியில் மணி பிளான்ட் செழிப்பாக வளர்ந்து தரையை நோக்கி நாலாபுறமும் தாவிக்கொண்டிருந்தது. கட்டிலை தவிர கூடத்தில் ஒரு ஊஞ்சல், ஒரு பிரம்பு நாற்காலி, 2 சிறு மேஜைகள். சிறிதே மூடியிருந்த எதிர்ப்பக்கத்து அறைதான் ரேவதியுடைய படுக்கை அறை போலும். அதற்குள் தான் புத்தக அலமாரியை வைத்துக் கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது என்று எண்ணமிட்டபடி திரும்பினார். எதிர்ப்பக்கத்து மூலையில் தொலைக்காட்சி பெட்டியும் அதன் அருகே ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவும் இருந்தன. வண்ண தொலைக்காட்சி பெட்டி தான். ஓய்வாக இருக்கும்போது பார்க்கணும்னு திருப்பி இந்த பக்கமா வச்சிருக்கேன். சக்கரை கால் கொண்ட ஸ்டாண்ட்ல இருப்பதால நினைச்ச இடத்துக்கு கொஞ்சம் இழுத்து தள்ளி வச்சுக்க முடியும். வீடியோ கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதிசயத்துடன் அவளை பார்த்தார். நான் சாதாரணமா சினிமாவுக்கு வெளியே போகிற பழக்கம் இல்லை. கிடைக்கிற டேப்புகளை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து வீட்டில் நேரம் கிடைக்கும் போது பார்க்கறது உண்டு. சில சமயம் கைவசம் இருக்கும் காலி டேப்பில் எனக்கு பிடித்த பாட்டு நடனங்களை டெலிவிஷன்லேருந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு வேண்டும் போது போட்டு பார்க்குற பழக்கம். ஒலிம்பிக் விளையாட்டை பிடிச்சு வச்சிருக்கேன், பார்க்குறீங்களா? வியப்புக்கு மேல் வியப்பு அவருக்கு. இத்தனை வசதிகளுடன் வாழும் இவள் யார்? ஏன் இப்படி தனியாக இருக்கிறாள்? கொஞ்சம் காசு பணம் இருப்பதை உணர்ந்ததும் காக்காயாக கூட்டம் போடுவார்களே உறவினர்கள். நீங்க ராத்திரி வேலைக்கு என்ன சாப்பிட்றது பழக்கம்? சாதம், குழம்பு, ரசம் கட்டாயம் இல்லை. நீங்க சாப்பிட்றத கொடுத்தா போதும். கொஞ்ச நாழி படிச்சுக்கிட்டு இருங்க, வந்துட்டேன். அவள் சமையல் அறைக்குள் மறைந்து விட்டாள். பக்கங்களை புரட்டி கொண்டு பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தார் சிவசாமி. ரேவதி மிகவும் அதிசயமானதொரு பெண்மணியாக தென்பட்டாள். மாமனார் என்ற உறவு இருந்தும் பாமாவுக்கு அவரை கண்டால் துச்சம். முன்பின் தெரியாத ஒரு மனிதன் என்ற நிலையில் கூட அவரிடம் ரேவதி காட்டிய அனுதாபம், பரிவு. ஒரு சமயம் அவள் பிரபலமானதொரு சமூக சேவகியா? இதுவரை அவள் பெயரை எங்கேயும் கேட்டதில்லை. அவளது படத்தை எந்த கூட்டத்திலும் பத்திரிகையிலும் பார்த்ததில்லை. நான் 8 மணி அளவில் சாப்பிட்ற பழக்கம். நீங்க? எப்போ வசதிப்படுமோ அப்போது சாப்பிட்றது. என்னை பொறுத்தவரை நேரம் காலம் என்கிற நிர்ணயம் கிடையாது. டாக்டர் எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பதால நான் உங்க சாப்பாட்டை கொண்டு வரேன் என்று கூறிக்கொண்டு மரத்தட்டில் எல்லாவற்றையும் வைத்தாள். நாற்காலியை அருகில் இழுத்து போட்டால். கை கழுவ ஒரு செம்பில் நீரும் ஒரு பேசினும் வைத்தாள். எத்தனை உபச்சாரம்! அவர் வாழ்க்கையிலே அனுபவிக்காத பணிவிடைகள். மீனாட்சி மிக்க சிரத்தையோடு எல்லாம் செய்தாள். ஆனால் ரசனையோடு அவளுக்கு இப்படி அழகாக பணிவிடை செய்ய தெரியாதே. பாமாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. தன் கணவனுக்கு கூட அவள் கருத்துடன் எதுவும் செய்ததில்லை. யாரோ பெற்ற பெண். பரோபகார சிந்தனையுடன் முன்பின் தெரியாத ஒரு கிழவனுக்கு இத்தனை பணிவிடைகள் செய்ய வேண்டுமானால் ரொம்ப இரக்க சுபாவம் உடையவளாக இருக்க வேண்டும். இப்படியும் நல்ல பிறவிகள் இருக்கிறார்களா? அதிசயித்தபடி மேஜை மேல் அவள் வைத்திருந்த வெஜிடபிள் சூப்பை கரண்டியால் அள்ளி உறிஞ்சி குடித்தார். என்ன ருசி, என்ன ருசி! மீனாட்சியின் மறைவுக்கு பிறகு அவரது வீட்டு சாப்பாட்டில்தான் மண் இருந்து விட்டதே. உங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ, சுத்தமான நெய்யில் தயாரித்திருக்கிறேன். பரோட்டாவும் உருளைக்கிழங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரித்துக்கொண்டே அவள் கொண்டு வந்து பரிமாறியதை வேண்டாம் என்று மறுக்க அவரால் முடியவில்லை. ஏடுகளாக பிரிந்து கொண்டு வந்த பரோட்டா வாயில் கரைந்தது. உருளைக்கிழங்கு கறி ரொம்பவே நன்றாக இருந்தது. நன்றாக ருசித்து நிம்மதியாக சாப்பிட்டார். கை கழுவிக்கொண்டு வாயை துண்டால் துடைத்தபடி அமைதியுடன் படுக்கை மீது சாய்ந்தபடி உட்கார்ந்தார். அவரது காயத்தை கவனித்த டாக்டருக்கு தரவேண்டிய பணம், மருந்துக்கு செலவான பணம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு ரேவதிக்கு அவர் நினைவாக ஏதாவது ஒரு பரிசு வாங்கி தந்துவிட்டு போக வேண்டும். ரொம்ப நல்ல பெண்மணி. மனதிற்குள்ளே பலவும் சிந்தித்தார். என் வேலையெல்லாம் முடிச்சிட்டது, டெலிவிஷன் பார்க்குறீங்களா என்று கேட்டபோது விடுத்து கொண்டார். அப்போதுதான் தொலைக்காட்சியில் காணாமற் போனவர்களின் விவரத்தை ஒரு பெண் வர்ணித்துக் கொண்டிருந்தால். சட்டென்று அவரது மூளையில் அந்த யோசனை மின்னலடித்தது. 2 நாளுக்கு பின் அவர் திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாது. தொடர்ந்து 1 வாரத்திற்கு மேல் வீடு திரும்பாது வெளியே தங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் மகன் அவர் காணாமற் போய்விட்டதை பற்றி கவலை கொள்கிறானா என்று தொலைக்காட்சியில் வரும் தகவலை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவனுக்கு அவர் வைக்கும் ஒரு சோதனை. அப்பாவை காணோம் என்று கவலைப்பட்டால் 2 தினங்களில் தொலைக்காட்சியிலே அல்லது பத்திரிகையிலே அவரை காணாமற் போனதை பற்றி தகவல் வந்துவிடும். தொலையட்டும் சனியன் என்று அசட்டையாக இருந்து விட்டாலோ அவர் வீடு திரும்ப போவதில்லை. ரேவதி அம்மா, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். திடுக்கிட்டு திரும்பினாள் அவள். நான் இங்கே தொடர்ந்து 1 வாரத்துக்கு மேலே இருந்தா உங்களுக்கு சிரமமா இருக்குமா?
ஏன்னா என் மகன் அதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டான் மென்று விழுங்கினார். அதை கேட்க அவருக்கு மிகவும் லஜ்ஜையாக இருந்தது. இதென்ன கதை? பாவம் என்று கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தால் மனுஷன் டேரா போட பார்க்கிறானே என்று ரேவதி நினைத்து கொண்டால், எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க இங்க இருக்கேன்னு கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உங்களை போல கௌரவமான மனுஷங்க என் வீட்டின் வாசல கூட மிதிக்க பயப்படுவாங்க. திடுக்கிட்டு நிமிர்ந்தார். என்னம்மா சொல்ற? என்னை பத்தி சொல்லிக்கிறேன். உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகட்டும். நான் யாருன்னு கேட்டீங்களே, அதுக்கு பதில் சொல்றேன். சிவசாமி குழம்பி போனார். நெஞ்சிலே ஒரு பதைப்பதைப்பு. என்னென்னவோ கற்பனைகள். இருக்க முடியாது. இத்தனை புத்திசாலியான, படித்த அறிவுஜீவியான, இரக்கமுள்ள ஒரு பெண்மணி அப்படிப்பட்டவளாகவா இருப்பாள்? இருக்காது. தவறாக நினைப்பது பாவம். தம்மையே சமாதானம் செய்து கொண்டார். 2 தினங்கள் சென்றன. டாக்டர் ஒரு முறை வந்து சோதித்தார். எழுந்து நடக்கலாம், அடி அப்படி ஒன்றையும் விளைவிக்கல, இன்னும் சில நாட்கள்ல தையலை பிரிச்சிடலாம் என்று கூறி சென்று விட்டார். வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அன்று காலை ரேவதி கடைத்தெருவுக்கு போயிருந்தால், முன்னும் பின்னும் உலவிக் கொண்டிருந்த சிவசாமியால் கவலையை அடக்க முடியவில்லை. பாதி திறந்து கிடந்த படுக்கை அறைக்குள் எட்டி பார்த்தார். அறையின் ஒரு பக்கத்திலே அகலமானதொரு மரக்கட்டில், பஞ்சு மெத்தை பரத்தப்பட்டு அழகான பூ போட்டதொரு விரிப்பால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவற்றை ஒட்டினார் போல ஒரு பெரிய கண்ணாடி அலமாரி. அதன் மேல் தட்டுக்களில் வரிசையாக ஆங்கில புத்தகங்கள், கீழ்த்தட்டுக்களில் கைகளுக்கு எட்டும் உயரத்தில் தமிழ் புத்தகங்கள். படுக்கை அறை அருகே இருந்த ஒரு மேஜை மேல் ஒரு புகைப்படம் சாய்ந்த வாக்கில் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து மெல்ல உள்ளே புகுந்து அருகில் நின்றபடி கவனித்தார். அவரை விட வயதில் சிறியவரான ஒரு மனிதர் புகைப்படத்திற்குள் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். யார் அவர்? ரேவதிக்கு என்ன உறவு?